எல்லாத்துக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. இன்னைக்கு தேதி 3/2/2026ங்க. நம்ம குருபரானந்த சுவாமிகள் போன 1902ஆம் வருடம் பிறந்து 82 ஆண்டுகள் வாழ்ந்து 1984 ஜீவ ஐக்கியமானார். அவருடைய நினைவு தினம்தான் இன்னைக்கு நாங்கள் சிறப்பாக கொண்டாட போகிறோம். அந்த நினைவு நாள் 42 ஆண்டுகள் கொண்டாடியாச்சு. இது 42 ஆண்டு துவக்கமாக இன்றைக்கி கொண்டாடுறோம். இன்று பல பெரியோர்கள் வருகை தந்து நம்மளோடெல்லாம் சிறப்பு சொற்பொழிவு ஆற்றுவதற்காக இருக்காங்க. அதை நீங்கள் கவனமாக கேட்டு அவருடைய கருத்துக்களை உள்வாங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆத்ம நமஸ்காரம். அடுத்ததுங்க தியாகராஜ் ஐயா. அவர் இன்ஜினியர், பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் சார்ந்தவர். நெல்லூர் பற்றி திருச்சியிலிருந்து வருகை வந்திருக்காரு. நம்ம ஆசிரமத்தை பார்க்கணும் அப்படின்ட்டு. அவர் மிகப்பெரிய நல்ல உள்ளம் படைத்தவர். ஏன்னா நான் பெருமையா சொல்லிக்கல, அவர் பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் இருக்காரு. என் பேரை சொல்லவே கூடாதுன்னு தான் சொல்லி வச்சாரு நான் போனோன்னு. ஏன்னா நான் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட், நான் யாராவது நட்பா இருக்கக்கூடாது, சர்வீஸ் எவ்வளவுதானே பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரமத்துக்கு முழுமையா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு. நெல்லூர் ஆசிரமம் நான் போய் விஜயம் பண்ணிட்டு கருத்துக்களை தான் தெரிவித்து வந்தேன். மிக அருமையான சிறப்பான ஆழ்வாங்க அவரு. ஏன்னா நான் போய் இறங்கணுன்னு போன் பண்ணணுன்னு வண்டி நிற்குது. நான் தான் லேட்டு. சரி பஞ்சம் முடிஞ்சது, திரும்பி நான் போகலான்னு போகும்போது உட்கார்ந்து நிற்கிறாரு. அந்த ஆசிரமம் ரொம்ப சிறப்பா செயல்படுறதுக்கு இவ்வளவு முக்கியமான காரணம். அது மட்டுமல்ல, அடுத்து சிங்கு ஐயான்னு ஒருத்தர், அது நெல்லூர் பற்றி, அவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இவரும் அப்படித்தானுங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த ஆசிரமத்தை நிறுவனாங்க. மிகச்சிறப்பா அந்த ஆசிரமம் செயல்படுறதுக்கு தியாகராஜ் ஐயா, சின்னு ஐயா, இவங்கெல்லாம் முக்கியமானவங்க. மற்றவங்களை நான் சொல்லுவேன் நீங்க நினைக்காதீங்க. ஆரம்பத்தில் ஒரு 15 பேர் வரைக்கும் உறுதியா நின்று அந்த ஆசிரமத்தை துவக்கி இது எல்லாத்துக்கும் பயன்படணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் செயல்பட்டு இருக்காங்க. அதை கேள்விப்பட்ட நானு போய் பார்த்துட்டு வரலான்னு தான் போனேன். மிகச்சிறப்பா கவனிச்சு அனுப்பிச்சு வச்சாங்க. அவரையும் நம்ம சின்ன ஐயாவையும் அமரும்படி உங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். பாலிபூரில் இருக்கக்கூடிய ஆசிரமத்தில் செயல்படக்கூடிய ஸ்ரீதர் ஐயா, அவர் மேடையில் அமரும்படி அன்போடு உங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அவர் ஆசிரமத்தை செயல்பட்டு இருக்காரு. நம்ம எல்லாம் போய் அவங்களோட கலந்து தியானம் பண்ணிட்டு வருவோம். போறது வர்றது மட்டும்தான் எங்க பொறுப்பு. மற்றபடி அங்க இருக்கக்கூடிய செலவு கூட அவரும் பார்த்துக்காரு. தொடர்ந்து செயல்பட்டு இருக்காரு. ரொம்ப அன்போடு செயல்படுறாரு. அவர் மகன் என்ன சொல்றாருன்னா, எத்தனை பேருக்கு வேணா கூட்டிட்டு வாங்கயா, அத்தனை பேருக்கு நாங்க அன்னதானம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உற்சாகமா பேசுறாரு. அவருடைய மகன், அவருக்கு நம்ம நன்றி சொல்லிடலாம். அடுத்து பிரம்மச்சரி நாச்சிமுத்து ஐயா விழலூர்ந்து வந்திருக்காரு. வாங்கய்யா, நாச்சிமுத்து ஐயா கொஞ்சம் அப்படியே கூட்டிட்டு வாங்க. அதெல்லாம் மரியாதை கொடுக்கணும். ஏன்னா வெள்ளலூர் ஆசிரமத்துல வெகுநாளா செயல்படக்கூடியவர். அவர் பத்தி தெரிஞ்சுக்காங்க. வெள்ளலூர் ஆசிரமத்துல மிகச்சிறப்பா செயல்பட்டு இருக்காரு. ஆயிலிருந்து நான் போனதுல இருந்து இவர் பார்த்துட்டே தான் இருக்கிறேன். முதலாள உட்காந்துப்பாரு வெள்ளலூர் ஆசிரமத்துல. கடைசி வரைக்கும் கடைசியில் தான் போவாரு. எல்லாத்தையும் நல்லா கவனிக்கக்கூடிய ஆத்மா. அவருக்கு மரியாதை கொடுக்கணும். நம்ம சுவாமி நினைவு நாள்ல இவருக்கு ஒரு மரியாதை கொடுக்கறதுக்காக அழைச்சிருக்கேன். அவங்களுக்கு ஐயா. அடுத்ததுங்க குப்புசாமி ஐயா மதுக்கரை.
இவரு தொடர்ந்து ஆசிரமத்துக்கு வருகை தந்துட்டு இருக்கிறவரு. அதை நான் நல்லா தெளிவாகவே சொல்லிடுறேன். எங்கெல்லாம் அபியாசம் நடக்குதோ அங்கெல்லாம் போய் சிறப்பாக செயல்படக்கூடிய ஆத்மா. அதனால அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்குறோம். அடுத்தது ஜெயபிரகாஷ், அவர் வந்து ராஜபாளையத்தை சார்ந்தவர். அவர் முன்னாடி எல்லாம் வந்து உட்கார்றது கஷ்டம்தான், இருந்தாலும் வரவேற்பு கொடுக்க வாங்கய்யா. கடைசியில் கூப்பிடுறேன். இவரை பத்தி சொல்லணும்னா யூடியூப்ல பார்த்தா தெரியும். ஐயா இருங்கய்யா, நான் பேசிட்டு ஆகணும். யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சிறப்பா பேசக்கூடியவர், ஆனா இவர் அடையாளம் தெரியாது, அருமையா பேசுவார். இப்ப சமாதி சமயத்துல சமாதியான அந்த அம்மா அவரை பத்தி ரொம்ப சிறப்பா பேசினாரு. அவர் வருகை தந்திருக்காரு, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. முத்துராமலிங்க ஐயா அவங்க துணைவியாரெல்லாம் வந்திருக்காங்க. அவங்க உங்க சார்பா வரவேற்பும் கொடுத்து மேடையில் அமரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவர் வந்து தொடர்ந்து இந்த ஆசிரமங்களுக்கு தன் சொந்த செலவுல கூட்டிட்டு போய் எல்லாம் காட்டிட்டு அவர் சொந்த செலவிலேயே கொண்டு வந்து இறக்கி விடுவாரு. இந்த அளவுக்கு செயல்படுறவங்க கோயம்புத்தூர் தான். இவர்தான் தன்னுடைய சொந்த செலவுல வெளியூருக்கு கூட்டிட்டு போய் அங்க இருக்கக்கூடிய நம்ம சிவானந்த பரமசிவரிய ஆசிரமத்துல 2 நாள் 3 நாள் தங்க வச்சு அன்னைக்கு அன்னதானம் எல்லாம் பண்ணி போனவங்களுக்கு எல்லாம் நல்லா உபசரிப்பு கொடுத்து நல்ல விதமாக கவனிக்கக்கூடியவர். அவருக்கு மரியாதை கொடுக்கணும். அவர் இல்லாதனால அவர் பேர் வந்துட்டாரு, அவரை கூப்பிட்டேன். ரொம்ப நன்றி. பிரம்மஸ்ரீ தியாகராஜ் ஐயா, இன்ஜினியரு, பிடபிள்யூ, நெல்லூர்பட்டி, திருச்சி. அவரை 2 வார்த்தை பேசும்படி அவரோடு அழைக்கின்றேன். ஆத்ம சொந்தங்களுக்கு எல்லோருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஐயா மேடையில் சொன்னது மாதிரி நான் 2 நிமிட நேரம் மட்டும் எடுத்துக்கொள்கிறேன். உங்களுக்கு எல்லாமே தெரியும், 7 தாது பொருளாகி காலையில் வந்து பல உபாதைகளோட சீக்கிரமா வந்துடும்ன்ற கான்செப்டில் தான் எங்களுடைய நிலையமே. அதே போல இங்க காலையில் இப்ப பார்த்தேன், ஒவ்வொரு இதுவும் மூலிகை. எனக்கு பார்த்தோன்னே சொன்னார், எங்க ஐயா கூட இருந்தவர், ஒரு ஐயா வந்து வயசு சொல்லியாகணும் 0 வயசு, அதாவது குழந்தை. அவர் தான் வந்து எல்லா வேலையும் செய்வார். அதாவது அவருக்கு இன்னைக்கு வயசு வந்து 80. முந்தா நாள் கூட எங்க இதுக்கு நிலையத்திற்கு அப்பா ஜிபி ஐயா வந்து வந்து பார்த்துட்டு ஆசீர்வாதம் சென்றுள்ளார்கள். அவரை தொடர்ந்து அதே நெல்லூர்பட்டி திருச்சி சார்ந்த சின்னு ஐயா, நான் ஏற்கனவே அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். இவருடைய உழைப்பு மிகப்பெரியது. ஒரு ஆசிரமத்தை நிறுவி இருக்காங்க இவங்க எல்லாம் சேர்ந்து. அவரை வந்து முன்னால அறிமுகப்படுத்திக்கிட்டு சிற்றூரை ஆற்றும்படி அன்போடு வரவேற்கின்றேன். அவர் உரையாற்றினாரு. அவர் சும்மா ஒரு சில கருத்துக்கள் தான் சொன்னாரு. அந்த கருத்து வந்து அத்தியாயம் சித்தவத்திய அத்தியாயத்துல 22வது அத்தியாயத்துல கொஞ்சம் எடுத்து சொன்னாரு. ரொம்ப ஈர்க்கும்படியாக இருந்துச்சு. ஏன்னா நம்மளுடைய என்ன பயன் இருக்கோம், என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்றத கடைசி முடிவுல வந்து அவர் ரொம்ப சுருக்கம், ரத்தின சுருக்கமா எடுத்து சொல்றது ரொம்ப ரொம்ப நல்லா சந்தோஷமா இருந்துச்சு. அதன் அடிப்படையில நாங்க அந்த ஆலயத்தை வந்து மண்டபத்திலிருந்து செல்லூர் வரைக்கும் ஒரே வேன்ல பயணம் செஞ்சோம். அந்த ஒரு 10 நிமிஷம் தான் அவருடைய பழகணும். எங்களுடைய பழக்க வழக்கங்கள், உணவு பழக்கங்கள் எல்லாம் வச்சு போகும்போது இப்படி ஒரு நிலையம் இருக்கா, அதை நான் பார்க்கணுமே அப்படின்னு ரொம்ப ஆவலா இருந்தாரு. அப்ப வந்து சரி வாங்கய்யா கண்டிப்பா ஒன்றும் சொல்லாமே வந்துட்டாரு எங்களுடைய நிலையத்துக்கு. நிலையம் வந்து நாங்க அவருக்கு அவர் வந்து ஒவ்வொரு இதுலையும் அவருடைய நிறைய அவருடைய அனுபவத்தை நிறைய சொன்னார். நமக்கு அது ரொம்ப ஏற்றுக்கிட்டோம். சரி நம்ம தானே பெரிய ஆளா இருக்குன்னு சொல்லிட்டா இங்க வந்து பார்த்தோமாக்கா இங்க மூலிகை செடி எவ்வளவு 100கணக்கான மூலிகை செடி இருக்கு. போய் பாருங்கய்யா என்ன இருக்கு, என்ன புட்டுக்கானமா இருக்குன்னு போய் பார்த்தா அந்த தென்னை மரத்துக்கு கீழே அவ்வளவு மூலிகை இருக்கு. என்னன்னா அதாவது ஜீவகாரணி ஒழுக்கம் உள்ளுக்கும் இருக்குன்றது ஒரு வல்லாருடைய கோட்பாடை அவர் பூட் பண்ணிட்டார். அவர் சொல்ற கருத்துக்களை நல்லா கவனிங்க. யூடியூப்ல ரொம்ப நல்ல விஷயமா பேசியிருக்காரு. நான் போய் சும்மா கருத்து தான் கேட்டேன், எப்படியா செயல்படுறீங்க, எப்படி இருக்குதுன்னு கருத்து கேட்டால் யூடியூப் இருக்கு, வேணா நான் அனுப்புறேன் பாருங்க. நல்ல ஒருங்கிணைப்போடு செயல்படுறாங்க. யாருமே நான் பெரியதான் நினைக்கிறது இல்லை. ஒரு பிடபிள்யூ இன்ஜினியரா இருக்காரு. அவரு கழுவுவாரு, பாத்திரம் கழுவுவாரு,
என்னென்ன உதவி அதெல்லாம் செய்வார். என்ன இல்லையோ ஓடி போய் வாங்கிட்டு வருவார் காரியத்துக்கு போய். ரொம்ப இறக்கத்தில் செயல்படுறாரு. அதனால் அந்த ஆசிரமம் ரொம்ப நல்லா வளர்ச்சிக்கு வருது. நான் பார்த்துட்டு சொல்லிட்டு கூட வந்துட்டேன், இனிமேல் இது நல்ல விதமாக வளரும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். நான் சொல்றதுனால அது வளர்றதில்லை, அவனுடைய திறமையினால் அது வளருன்னு சொல்லிட்டு அடுத்து வந்து ஸ்ரீதர் ஐயா கோவைப்புதூர் வந்து பேசும்படி அழைக்கின்றேன். நாம் என்ன இங்கே இருக்கவங்க எல்லாத்துக்கும் யாரும் ஒன்றும் தெரியாத ஒற்றுமை கிடையாது, எல்லாம் தெரிஞ்சவங்க. அதனால் நான் எனக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்குது. வாழ்க்கையில் ஆசை இல்லாமல் யாருமே வாழ்ந்தே இல்லை, இது வரைக்கும் வாழ்ந்தே இல்லை. நம்மளிலேருந்து சாமியிலேருந்து எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்குது. சாமி என்ன நினச்சாரு, நம்ம மாதிரி நிறைய சீடர்கள் வரணும்னு நினச்சாரு, அது ஒரு ஆசை. என்னுடைய ஆசை இன்னும் இறுதி காலத்தில் நல்லபடியாக ஜீவசமாதி கிடைக்கிறதுக்கு அந்த குருதேவர் எனக்கு அனுகிரகம் இருக்கிறேன். ஸ்ரீதர் ஐயா ஒரு நல்ல கருத்துன்னு சொல்லியிருக்காரு. அது நல்ல விஷயம்தான். அது ஜபத்துக்கு வர நாம் அமைதியாக உட்காந்து ஜபம் முடிச்சுட்டு வெளியே போய் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம், எவ்வளோ சத்தமாக கூட பேசலாம். அந்த கருத்தை அவர் சொல்லியிருக்காரு. அவர் பாராட்ட வேண்டிய விஷயம், அவருக்கும் ஒரு நன்றி. அடுத்தது நாச்சிமுத்து ஐயா கொஞ்ச நேரம் பேசும்படி அழைக்கின்றேன். கருணை நிறைந்த கம்புறந்துளிம்பிய வழிந்த உயர்களெல்லாம் களைத்து திருள் நிறைந்த பின்ப நிலை வளர்க்கின்ற கண்முடையோ பார்த்து பயந்து ஓடி இருக்காங்க. அப்படிப்பட்ட தவ ஆற்றல் நிறைந்த குருபானந்த சாமிகள் சிவானந்தபுரம் உதவி பெற்று இங்க வந்து நமக்கு சமாதியில உடைந்து எப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை இங்க பாருங்க. எவ்வளவு நீங்கெல்லாம் இவ்வளவு பேர் வந்து இந்த இடத்துல உட்கார்ந்து அந்த இடத்துக்கு மகிமை தானே. திடஞானி தரிசனமே தீர்த்தமாடும், திடஞானி தரிசனமே செவ்வதபங்கள், திடஞானி தரிசனமே செய்யும் மரங்கள், திடஞானி தரிசனமே சிவசவிச்சயம். அதாவது 1000 கோயிலுக்கு நான் போயிட்டேன், 6 விட முருகனையும் நான் சுற்றி வந்துட்டேன், எல்லா திவ்ய தேசங்களுக்கும் நான் போயிட்டேன். போகலாம், மனதுக்கு ஆனந்தமாக இருக்கும், சுற்றுலா மையம் நீ எல்லாத்தையும் பார்த்துட்டு வரலாம். ஆனால் நீ ஒரு இடத்தில் அமர்ந்து உனக்குள் இருக்கின்ற ஜீவனை மேலும் கீழும் நடத்தி அந்த பிரம்மரந்தரம் சொல்லக்கூடிய அந்த குரு மத்தியில் இருக்கக்கூடிய சவுக்கு திறந்து அது மேலே ஏறினால் அது சிவம், கீழே இறங்கிட்டால் சவம். முத்துராமையா ரொம்ப திறமையா சித்தவேத கருத்துக்களை பற்றியும் மற்ற ஆன்மாக்களை பற்றியும் மற்ற பெரிய ஆசான்களை பற்றியும் சொல்லிட்டாரு. சித்தவேதம் முக்கியமானது, ரொம்ப எளிமையாக இருக்குன்னு கருத்து சொல்லியிருக்காரு. அவருக்கு ஒரு நன்றி. அடுத்து முத்துராமலிங்கம் ஐயா இடிகரையிலிருந்து செயல்படுறாரு. அது அன்னதானம் கொடுத்துட்ருக்கிறவர், அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அன்னதானம் கொடுத்துருக்காரு. அதோடு நம்மளையும் நினச்சி தான் செயல்படுத்திட்டு இருக்காரு. ஒவ்வொரு ஆசிரமத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காரு. அவருடைய சொந்த செலவு தான் எல்லாம் நடக்குது. நாம் எல்லாமே அவரோடு இணைஞ்சு செயல்படலாம். நாம் எல்லாரும் ஒருவாய் மக்கள் தான், வித்தியாசமாக நாம் பார்க்கக்கூடாது. அவரை அன்போடு அழைக்கின்றேன். சகோதர சேருக்கு ஆத்ம நமஸ்கார சாமி. தபோவனம் அமைச்சு ஒரு நிலையத்தில் இவ்வளவு சிறப்பாக சித்த வித்தியாசத்தில் அமைச்சு கொண்டு வரங்கிறது குருமார்களும் நம்ம அப்பாவோட ஆசீர்வாதமும் இல்லாமல் யாராலையும் பண்ண முடியாதுங்க சுவாமி. நமக்கு இப்போ வந்துடுறோம், எல்லாரும் ஒன்று கூடி ஜெபம் பண்ணுறோம், சத்தினி சாப்பிட்றோம், கிளம்பிடுறோம். நம்ம சாப்பிட்றது சத்தினி இல்லை, சத்தியா. சத்தினி சாப்பிட்ற அளவு நம்மளை எல்லாம் மேம்படுத்திக்கணும். 30 சட்டத்துக்குள்ளே போகும்போது தான் நம்ம சத்தினி சாப்பிட்றோம். இப்போ நம்ம எல்லாம் ஒன்று கூடி சத்தியா மட்டும் சாப்பிட்றோம். சத்தினி சாப்பிட்ற நிலைமையில நம்மளெல்லாம் உயர்த்தணும். அதுக்கு தான் அப்பா நமக்கு சட்டங்களை வகுத்து கொடுத்தாங்க.